அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஸ்டன் காட்சிகள்லாம் நல்லா நடிக்கிறாரு. அதுக்கான ரிஸ்க்கும் அவருக்கு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்தவர் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது அவர் வயசுக்கு அவர் நிறையவே அச்சீவ் பண்ணுறாரு. இந்த வயசில் அவர் எப்படி நடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் சம்பந்தமாக உங்களுக்கு அண்ணாமலை சார் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்ததை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஒருவேளை வறுமையில் இருக்கவங்க, ரொம்ப வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறது. ஓட்டுக்கு பணம் வாங்குறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. நான் வந்து சர்ச்சையாக எதுவும் பேசணுன்றதுக்காக பேசல. சாதாரணமாக சில விஷயங்கள் சொல்கிறது சர்ச்சைப்படுத்தப்படுது. ஆக்சுவலாக அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பள்ளம் மேடு பார்த்து ரேஷன் கடையில் போராடி பல்வேறு போராட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்றோம். நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதான் ஆகலாமே, ஆகலாம். வணக்கம் மதுரை, ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரோமியோ படம் வந்து நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சு வெளியே வர நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி எமோஷ்னலாக, அதாவது அழுகையில் 2 விதம் இருக்குது. சோகமாக அழுறது ஒன்று, ஆனந்த கண்ணீர் ஒன்று இருக்குது. எல்லோரும் ஹாப்பியான டியர்ஸோட வெளியே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றுருக்கு இந்த படம். சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். இது யூத்து, ஃபேமிலி எல்லோரும் சேர்த்து தான், தனித்தனியாலாம் கிடையாது. எந்த செக்டருக்கான ஆடியன்ஸுக்குன்னு படம் தனியாக கிடையாது, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸை வந்து நான் மதுரையில் வந்து கொண்டாடுறது எனக்கு நினச்சி பார்க்கும்போது. இன்றைக்கி ஈவினிங் கான்செர்ட் இருக்குங்க, மதுரை லைவ் கான்செர்ட். அதுக்கும் நீங்கள் அவசியம் மதுரையில் உள்ள எல்லாருமே வந்து கலந்து கொண்டு பேசும்பொழுதும் சரி, கருத்துக்கள் நிறைந்த ஒரு விஷயமா தான் பேசுறீங்க. படங்களும் நிறைய கருத்துக்கள் நிறைந்த படமா இருக்கு. இது எப்படி வாழ்க்கையில் பட்ட அடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதா? இல்லை சார், நல்ல விஷயம் தான் சார். லவ் பற்றி பேசியிருக்கோம் அந்த படத்தில். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே எவ்வளோ காதலில் இருக்கான். காதல்ன்றது வந்து ஒன் சைடு, 2 சைடு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தர்லாம் ஆரம்பிக்கும். ஒருத்தர் எவ்வளோ சின்சியராக இருக்கிறோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னொருத்தர் ரியாக்ஷன் வருன்ற மாதிரி ஒரு காமனான ஒரு தாட் தான் இது. வந்து பெரிய உங்களுக்கு இருக்க அதே நாலேஜ் தான் எனக்கு இருக்குது சார். நிச்சயமா நீங்கள் எல்லாரும் நடிகர்கள் எல்லாரும் அளவுக்கு அதிகமான சம்பளங்கள் வாங்குகிற பட்சத்தில் நினைத்தால் 6 மாதத்தில் அந்த கட்டடம் முடிஞ்சிடும். அப்படின்னா அந்த கட்டடத்தை முடிக்கவே மாட்டீங்க, வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது. எந்த கட்டடம் சொல்கிறீங்க? நடிகர் சங்க கட்டடம் முடியல இன்னும் முடியாமல் அப்படியே இருக்கு சார். நான் பார்க்குறேன். சரி, நானும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நான் போய் பார்க்குறேன். முடிச்சுதான் கட்டிட்டு இருக்காங்க. எடுக்கலாம் நீங்கள் தெரியல, கட்டிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக கட்டுறாங்க. சின்ன வீடு கட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிறோம். இது கட்டடம் இல்லையா, ஏதோ உலகத்தரத்தில் ஏதோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். டயக்ராம்லாம் பார்த்தேன், பயங்கர பெருசாக இருக்குது. ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுன்றதுக்காக ஐ திங்க் தே ஆர் டேக்கிங் தேர் ஓன் டைம். பணம் இல்லையா, எல்லோரும் சேர்ந்து போட்டு பண்ணணும். பில்ல போல் இருக்கு, நல்லா கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஓட்டுக்கு பணம் சம்பந்தமாக உங்களுக்கு அண்ணாமலை சார் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்ததை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, என்ன கொடுத்துருக்காரு? இல்லை, விஜய் ஆண்டனி வந்து சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ளவர். அவர் பேசுறது வந்து இளைஞர் நிறைய பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. நீங்கள் பேசுறது வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரி. புரியுது. ஆக்சுவலாக நான் வந்து அது வாங்குன்னு சொல்ல வரல. ஒருவேளை வறுமையில் இருக்கவங்க, ரொம்ப வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறது. ஓட்டுக்கு பணம் வாங்குறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நீங்கள் சப்போஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க. எப்படியாப்பட்ட ரசிகர்கள் வந்து வரணும், இந்த திரைப்படத்தை இளைஞர்களை பொறுத்தளவு எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கலாச்சார மாற்றம்னா எதை மீன் பண்ணுறீங்க சார்? நம்ம நல்லா சந்தோஷம். இதெல்லாம் இல்லை, இது எல்லாமே காலங்காலமாக இருக்குது சார். ஆக்சுவலாக கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல மன்னர்கள் வந்து நாடு விட்டு நாடு போர் தொட்டிருக்காங்க. என்னென்னமோ நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. புதுசாக ஒன்றும் கலாச்சாரம் மாறிடல. இன்ஃபேக்ட் சினிமான்றதுல உள்ள நல்ல விஷயங்கள் மட்டும்தான் மோஸ்ட்லி எடுத்துக்கிறாங்க. சினிமான்றது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது 100வது நாள் ஒரு படம் பார்த்துட்டு ஒருத்தர் கொலை பண்ணதாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வெரி ரேர் கேசஸில் நடக்கிறத தவிர்த்து சினிமா பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து கெட்டு போயிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணல. சினிமாவோ சோஷியல் மீடியாவோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், தகவல்கள் பரிமாறுது. ஈஸியாக வந்து ஒரு இடத்துல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குது. நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். அதை பார்த்து யாரும் கெட்டு போகிற மாதிரி தெரியல. அப்படி பார்த்தா கெட்டு போகிற விஷயங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா 10% சொல்கிறாங்க, நல்ல விஷயங்கள் தான் 100 சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு ரோமியோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி அன்பாக இருக்கணுன்றது தான் அந்த படமே. ஒரு பையன் வந்து ஒரு அம்மா கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணுன்றது பிச்சைக்காரன் ஒன்று. ஒரு கணவன் வந்து தன் மனைவி கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணுன்றது தான் இந்த ரோமியோ படம். நீங்கள் அன்பாக இருவீங்களா? இந்த படத்தை பார்த்துட்டீங்க? இல்லை சார், நீங்கள் இல்லை பண்ணிடுவீங்களான்னு கேட்குறேன். இந்த படத்தை பார்த்து நான் எப்படி நீங்கள் பண்ணணும். ஸோ நான் வந்து நீங்கள் பண்ணுன்ற ஆசையாக படம் எடுக்கிறேன். நீங்கள் பண்ணுவீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து விஜய் ஆண்டனி என்ன பேசினா ஒரு சர்ச்சை கண்டென்ட்டாக மாறுது, அது உங்களுடைய பார்வை எப்படி?
இல்லை அந்த விஷயத்துல ஓட்டுக்கு போனோம் எதனாலே ஒரு சர்ச்சைக்கு இல்லை மக்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் சார். ஆக்சுவலாக நான் வந்து சர்ச்சையாக எதுவும் பேசணுன்றதுக்காக பேசல. சாதாரணமாக சில விஷயங்கள் சொல்கிறது சர்ச்சைப்படுத்தப்படுது. ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக ரொம்ப எனக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் ஒரு நோக்கமும் சில செய்திகளை சென்று அடையணும் மக்களை, இல்லை வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடணும் அப்படி இதை யூஸ் பண்ணிக்கணும்லாம் அந்த சிந்தனைலாம் எனக்கு கிடையாது. ஆக்சுவலாக சில சமயம் 1 or 2 சர்ச்சையாகிடுது, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது யாராவது ஒருத்தவங்க எழுதுறாங்க இல்லை தவிர கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுன்ற மாதிரி தான் மக்கள்லாம் பாசிட்டிவாக போடுறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஒரு நடிகரா அரசியல்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் இதுல வந்து மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மக்கள் புரட்சி ஏற்படுத்தி வேற ஒரு இல்லை அரசியல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். நான் வந்து ஒரு என்னோட வயசு அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு வீட்டில் உள்ள 4 பேரை கவனிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு கல்யாணம் நடத்தி பார்த்தீங்கன்னா மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா இவனுக்கெல்லாம் இன்விடேஷனை வச்சு அவனை கூப்பிட்டு அவனை சந்தோஷத்தைப்படுத்தி திருப்தி அனுப்புறதே பெரிய விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக 1000 பிளவு, அதோ குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்குமே 1000 பிளவுகள் இருக்கு. அப்போ பையன் பேச மாட்டான், பொண்டாட்டி புருஷன் பேச மாட்டாங்க, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. வெளி குடும்பம்னு பார்த்தா சித்தப்பா பெரியப்பான்னு இவங்களை திருப்திப்படுத்தவே கஷ்டமா இருக்கும்போது ஒரு நாடை நடத்துறதுன்றது பெரிய விஷயம். அது எந்த கட்சி ஆண்டாலுமே கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மாதிரி நீங்கள் போய் பாருங்களேன். நம்ம இப்போ போர் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த ஒரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். சரி, நம்ம நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஸோ கிளைமேட்டாகவும் சரி, நாடாகவும் சரி, அரசியலாகவும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்தியாவை பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு போர்னு வந்திருக்குங்களா? சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம ஊரில் போர் வந்திருக்குங்களா? ஒரு அநியாயம் நடந்திருக்குங்களா? ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நாடு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக தான் அவங்க லெவலில் தவறுகள் நடந்திருக்கலாம். அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு 4-5 பேர் தப்பு பண்ணியிருக்கலான்றதுனால ஒட்டுமொத்த ஒரு துறையும் குறை சொல்ல பண்ண முடியாது. அவங்கவுங்க பெஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாடு நடத்துறது சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டம். சார், இப்போ ரீசெண்டாகவே தமிழ் சினிமாவில் படங்கள் வரது குறையுது. படங்கள் வந்தாலும் தியேட்டரில் வந்து போட மாட்டேங்குது. மலையாள படங்களை எடுத்து தமிழ் சினிமா வளரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ ரோமியோன்றது ரொம்ப நல்ல படமாக தான் வந்திருக்குது. பார்ப்போமே, நீங்களா என்ன செய்றீங்க? நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் இந்த ரோமியோ படத்தை. நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லா விஷயத்தையுமே, அது மாதிரி அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் மூவி. பிச்சைக்காரன் 1க்கு அப்புறமா ஒரு பிச்சைக்காரன் 1 வந்து அம்மா பையன் பாசத்தை எப்படி பேசுதோ அதுக்கு ஈக்குவலாக கணவன் மனைவி பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த படம் நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும். நான் போன பிறகு நீங்களாம் இங்கே வந்து நான் ரோமியோவை பார்த்தேன், நல்லா இருக்கு, நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். உண்மையாக ஜெனியூனாகவே ரோமியோன்றது ஒரு ரொம்ப சிறப்பான படம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வரலன்னு சொல்லுங்களேன். எப்போ ஒரு படத்துக்கு நம்ம கண்ணீர் விடுவோம், எப்போ அட்டாச் ஆகிறோமோ, எப்போ வந்து படத்தோட கேரக்டரை ஒன்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம கண்ணீர் விட முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே உள்ளே வரவங்ககிட்ட இங்கே வேணால் கேமரா அப்படி திருப்பிடுங்க. இந்த வீடியோ அத்தனை பேருமே மக்கள் வெளியே வர போகிறாங்க, தயவு செஞ்சு உள்ளே வாங்க, மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஜெனியூனாக அவங்க ரிவ்யூஸ் போடுங்க. ஏன்னா சில ஆதங்களுக்காக சில விஷயங்கள் பேசி விட்டுறாங்க. அப்படி சில தகவல்கள் பரவுது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஜெனியூனா ஒரு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, நான் நடிச்சுன்றதுக்காக சொல்ல, ரோமியோ ஆக சிறந்த ஒரு அருமையான ஒரு படம். 100%. நீங்க பாரதின் மீது நல்ல அக்கறை வைத்திருக்கிறீங்க, நல்ல கருத்துக்களை இளைஞர்கள் தொடர்ந்து சொல்றீங்க. அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய நடிகர்கள் வந்துகிட்டே இருக்கு. இல்லை சார், அது மாதிரி எதுவும் யோசிக்கலாம் இல்லை சார். ஆக்சுவலாக இப்போ என்னோட வேலையிலேயே ரொம்ப நேரம் சரியா போகுது. அது இல்லைன்றதை உறுதியாக சொல்லலை. ஆக்சுவலாக இல்லை, நீங்களும் அப்படிதான். நம்ம எல்லாருமே நாளைக்கு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க முடிவு பண்ணல. அது நான் முடிவு பண்ணணும். அது மாதிரி தான், சாதாரண விஷயம் தான். சப்போஸ் மக்கள் இல்லைங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதை பற்றி ஏன் பயப்படணும்? நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு ஒரு சூழ்நிலை வந்தால் செய்யறதை பற்றி நம்ம ஐயோ வேணான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாது. அதுக்காக ஒரு எந்த விஷயமும் நான் வந்து இப்போ வளர்த்துக்கல, பண்ணிக்கல. அது மாதிரி ஐடியாவும் கிடையாது. தேவைப்பட்டா ஏதாவது நடக்கும்னா ஃபியூச்சரில் தெரியாது. ஆக்சுவலாக நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு உங்களுடைய ஆதரவு தான் கிடைக்குமா? நீங்க வந்து அதை எப்படி? எல்லாருக்குமே ஆதரவு கிடைக்கும். நான் வந்து ஆதரவு கொடுக்கறது எல்லாருக்குமே கிடைக்கும். பாமக கிடைக்கும், ஏடிஎம்கே கிடைக்கும், டிஎம்கே கிடைக்கும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு சிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு மனிதர்கள் ஏற இருப்பாங்க இல்லையா? நீங்க நிற்கிறீங்களா? ஏற்கனவே உங்களுடைய கூட்டணி சுப்ரன் வேட்டைக்காரன் நல்ல வெற்றி அடைந்து கண்டிப்பா அவர் மேல பெரிய அரசியலையும் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. இல்லை, கண்டிப்பா அவர் நிறைய நல்ல மனிதர், ரொம்ப டேஸ்டான ஆளு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். தான் ஆரம்பித்த வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணதுனால தான் இந்த உச்சம் தொட்டிருக்காரு. கண்டிப்பாக வாழ்த்துறேன். ஸோ சப்போர்ட்ன்றது எல்லாருக்குமே இருக்கும்.
இன்னொன்று பெரும்பாலான பேர் கேட்கக்கூடியது என்னன்னா, நல்ல பல கோடிகளை சம்பாரிச்சுட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகணும்னு நினைக்கிறாங்க. ரேஷன் கடையில இருந்து சாக்கடை பிரச்சனை இருந்து பள்ளமேடு பிரச்சனை இருந்து மக்களுக்கு போராடுற நாங்களாம் எங்கே போடுறதுன்னு சொல்லி சில ஏற்கனவே கேட்குறாங்க. இன்னொருத்தர் கேளுங்க சார். அதாவது பல கோடிகளை சம்பாரிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பள்ளமேடு பார்த்து ரேஷன் கடையில போராடி பல்வேறு போராட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்ற நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதான் கேட்கிறோம். ஆகலாமே, ஆகலாம். அவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். கொடுக்கலாமே, கொடுக்கலாம். நம்மளாம் கொடுக்கலாமா? நீ கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்மளாம் சேர்ந்து கொடுக்கலாம். சரி, கொடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் வந்து மழை பிடிக்காத மனிதன், ஹிட்லர், அந்த மாதிரி வள்ளிமயில்ன்ற மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து என்னோட தயாரிப்பில் நிறைய படங்கள் நான் தயாரிக்கிறதா முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ரோமியோ படத்தை எத்தனை பேர் பார்த்துக்கீங்க? அப்படிங்களா? சரி, நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் எல்லாருமே அவசியம். நீங்கள் இப்போ மனைவியை கூப்பிட்டு வந்து பாருங்கள். இது பெண்களுக்காக. நீங்கள் பிச்சைக்காரன் ஒன்று எடுக்கும்போது எப்படி வந்து அம்மாவெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களோ அது மாதிரி உங்கள் மனைவிகளுக்கு கூப்பிட்டுவாங்க. இது வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான ஒரு திரைப்படம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எமோஷனலாக டச் ஆகிடுவீங்க இந்த படத்துக்கு. கிராம கலாச்சாரங்கள் அது மாதிரி நான் நடிக்கணுமா சார்? பண்ணலாம் சார். இது வரைக்கும் ஒரு அண்ணாதுரைன்னு ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கிராமம் வந்து இன்னும் டீப் ரூட்டட் கிராமம் மாதிரி பண்ணலான்னு பிளான் இருக்குது சார். ஃபியூச்சரில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் அமையணும் இல்லையா? அம்ஜா நான் கண்டிப்பாக பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாரையும் நான் உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, ரோமியோன்றது நல்ல படம். நீங்கள் முதல்ல பாருங்கள். நீங்கள் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா எல்லாருமே? அடுத்த ஷோ பார்த்துட்டு போயிருங்க. இது வரைக்கும் வந்துட்டீங்க, அப்படியே உள்ளே போயிட்டா பார்த்துடலாம். அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஸ்டன் காட்சிகள்லாம் நல்லா நடிக்கிறாரு. அதுக்கான ரிஸ்க்கும் அவருக்கு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து மீண்டு வந்தவர் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியது. அவர் வயசுக்கு அவர் நிறையவே அச்சீவ் பண்ணுறாரு. இந்த வயசில் அவர் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லார் லைஃப்லையுமே ஒரு ரிஸ்க்குன்னு ஒன்று. இப்போ நீங்கள் பத்திரிகை துறையிலேருந்து வந்திருக்கீங்க. எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்க இல்லையா? சப்போஸ் வாட் இஃப் நீங்கள் வந்து பைக்கில் கீழே விழுந்திருந்தீங்கன்னா எல்லாமே ரிஸ்க் இல்லாத லைஃபே இல்லை. அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி அஜித் சாரும் அந்த சண்டை கட் ஒன்று சாரி வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.